குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ 8ஆம் வகுப்பில் அழகு 13 நீர் அப்படிங்கிற படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நீரை மின்னார் பகுத்தல், நீரோட பண்புகள் இதெல்லாம் பார்த்தோம். இயற்பியல் பண்புகள் பார்த்தோம் போன வீடியோஸில். இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வேதியியல் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நீரோட வேதியியல் பண்புகள், அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அதில் வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க. 5ல் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிட்மஸ் தாளின் மீது வினை, ஆக்ஷன் டுவர்ட்ஸ் லிட்மஸ் பேப்பர், லிட்மஸ் தாளின் மீது வினை அப்படின்னு சொல்றாங்க. லிட்மஸ் தாளை பொதுவாக நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு இது வந்து அமிலமா காரமா அப்படிங்கறது, நம்ம ஒரு கரைசல் வந்து அமிலமா காரமா அப்படிங்கறத பாக்குறதுக்காகத்தான் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், லிட்மஸ் தாளை நம்ம என்ன பண்ணுவோம் பயன்படுத்தணும். ஆய்வகங்கள்ல அமிலமா இருந்தால் அது சிவப்பு நிறமா மாறும், காரமா இருந்தால் அது நீல நிறமா மாறும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப நீர்ல அந்த லிட்மஸ் தாள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீர்ல வந்து என்ன விதமான ஒரு மாற்றத்தை அது என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. என்ன காரணம், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தூய நீர் அப்படிங்கிறது நடுநிலையானது. தூய நீர் அப்படிங்கிறது என்னது, நடுநிலையானது. அது அமிலமும் இல்லை காரமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீர் வந்து அமிலமும் இல்லாம காரமும் இல்லாம இருக்கிறதுனாலதான் நாம அதை நம்ம குடிநீரை என்ன பண்றோம், அதை பயன்படுத்துறோம். நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் கூடிய அனைத்து விதமான ஜீவராசிகளும் நீரை பயன்படுத்துறதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அது அமிலமும் கிடையாது காரமும் கிடையாது. அது அமிலமாகவோ அல்லது காரமாகவோ இருந்திருந்தா நம்ம நீரை நம்மளால எல்லா இந்த மாதிரி நம்ம குடிநீரா உயிர் நீரை நம்ம பயன்படுத்தியிருக்க வாய்ப்புகள் கிடையாது. சோ நம்ம லிட்மஸ் தாள் மூலமா, இந்த சோதனை மூலமா நீர் வந்து நடுநிலையானது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்றோம், ப்ரூவ் பண்றோம். அதுக்கடுத்து பண்பு என்ன பண்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டி. நிலைப்புத்தன்மை அப்படின்னா அதுலயே உனக்கு ஆன்சர்ல இருக்கு, நிலைப்பா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஏன்னா நீர் ஒரு ஸ்ட்ராங்கான நிலையான சேர்மம் அப்படின்னு சொல்றோம். நிலையான சேர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெப்பத்தால சிதைவடையாம இருக்கணும். ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய வெப்பங்கள்னால சிதைவடையாம இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, நிலையான சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். நீரை பாத்தீங்கன்னா அது என்ன ஆகாது, சிதைவே அடையாது. அப்ப எப்பதான் சார் சிதைவடையும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ். 2000 டிகிரி செல்சியஸ் அது ஹீட்னா பயங்கர. தண்ணி கொதிக்கிற தண்ணியில கை வச்சோம்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்ப 2000 டிகிரி செல்சியஸ் எவ்வளவு ஹீட்னு பாத்துக்க. இந்த மாதிரி 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில தான் என்ன ஆகுமா, நீரானது சிதைவடைந்து எதை உருவாக்குமா, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உருவாக்குமா. கீழே ஒரு சம்பாரை கொடுத்திருக்காங்க, ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் உருவாக்குமா. அதுவும் எத்தனை சதவீதம் தான் சிதைவடைமா பாரு, அந்த 2000 டிகிரி செல்சியஸ்லயும் 0.02% நீர் மட்டும்தான் சிதைவடைமா. இந்த பண்புனால நீர் அப்படிங்கிறது ஒரு நிலையான சேர்மம் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் நீங்க ஒன்று போட்டிருக்காங்க, அதை நான் போர்டில் போடுறேன் பாருங்க. இப்ப நீரை வந்து நாம எவ்வளவு 2000 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றோம். நீரை வந்து 2000 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன மாறுது, ஹைட்ரஜன் வாயுவாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் மாறுது. 2000 டிகிரி செல்சியஸ்ல தான் அது மாறுது. அதனாலதான் நீரை நம்ம என்னன்னு சொல்றோம், ஒரு நிலையான சேர்மம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீரோட அடுத்த வேதிப்பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வினையூக்கும் தன்மை. நம்ம அதாவது கேட்டலிட்டிக் நேச்சர், ஆங்கிலத்துல கேட்டலிட்டிக் நேச்சர். வினையூக்கும் தன்மை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வினையூக்கி, வினையை ஊக்கப்படுத்துவது, ஒரு வினையை ஊக்கப்படுத்துவது. இந்த வினையூக்கி பத்தி நம்ம ஏற்கனவே 7ஆம் வகுப்புலையும் படிச்சிருக்கோம், 8ஆம் வகுப்புலையும் படிச்சிருக்கோம். இப்ப இந்த நீர் வந்து எப்படி ஒரு வினையூக்கியா செயல்படுது அப்படின்னு பார்க்க போறோம். நீர் வந்து பல்வேறு வேதி வினைகள்ல வினையூக்கியா செயல்படுது. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு செயல், ஒரு சமன்பாடு, ஒரு வேதி வினையத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த வேதி வினை பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஹைட்ரஜனும் குளோரினும், ஹைட்ரஜன் வாயுவும் குளோரின் வாயுவும் சூரிய ஒளி முன்னிலையில் என்ன ஆகாது, வினை புரியாது. சாதாரணமா சூரிய ஒளி முன்னிலையில் என்ன ஆகாது, வினை புரியாது. ஆனால் அதே ஹைட்ரஜன் குளோரினும் சிறிதளவு நீர் முன்னிலையில நீரை சேர்த்தோம்னா, நீரோட சேர்க்கும் பொழுது என்ன ஆகும், அவை வெடிப்புடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது. அதாவது ஹைட்ரஜன் வாயுவும் குளோரின் வாயுவும் சூரிய ஒளியில வினை புரியாது. ஆனால் நீர் சேரும் பொழுது, ஈரப்பதம் சேரும் பொழுது அது வெடிப்புடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது. பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் குளோரின் வாயு, ஹைட்ரஜன் வாயு குளோரின் வாயு சூரிய ஒளி முன்னிலையில வினை புரியாது. ஆனால் ஈரப்பதம், நீர் சேரும் பொழுது, ஈரப்பதம் சேரும் போது என்ன உருவாகுது, ஹைட்ரஜன் குளோரைடு வாயு தருகிறது, ஹைட்ரஜன் குளோரைடை தருகிறது. இதுல இருந்து என்ன தெரியுது, நீர் அப்படிங்கிறது ஒரு வினையூக்கியாக செயல்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகுது. அடுத்தது முக்கியமான வினை வந்து உலோகங்கள் வினை, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். நீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உலோகங்களோட எல்லா உலோகங்களோடையும் வினைபுரியும். அதுலயும் குறிப்பா சோடியம், பொட்டாசியம், கால்சியம் அப்படி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியான உலோகங்களோட நீர் அதிவேகமா வினைபுரியும்.
ஃபாஸ்டா வினைபுரியும். இதோட சோடியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் போன்ற உலோகங்களுடன் ஃபாஸ்டா வினைபுரியும். அதுல ஒண்ணுதான் இங்க கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு சோடியத்தை வந்து நீரோட சேர்க்கும் பொழுது அது என்ன உருவாகுது அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. அதாவது தீப்பிடித்து எரியும் வாயு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோதனை எப்படின்னா, ஒரு ஏற்கனவே தெரியும், சோடியம் அப்படிங்கிறது கத்தியால வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு கேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேக்கோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கத்தியால வெட்டி எடுக்கலாம் உலோகத்தை. இந்த சோடியம் உலோகத்தை ஒன்றும் இல்லை, ஒரு தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, பாப் அப்படின்னு ஒரு தீப்பிடிக்கிற மாதிரி ஒரு டப்புன்னு தீப்பிடிச்சு ஒரு எரியும். டக்குன்னு தீப்பிடிச்சு எரியும்ல, இப்போ மண்ணெண்ணெய் பெட்ரோல்லாம் மண்ணை குப்பு நடிக்கல, அது மாதிரி சோடியத்தை தண்ணிக்குள்ள போடும்போது அப்படியே தீப்பிடிச்சு எரியும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சோடியத்தை தண்ணியோட சேரும் பொழுது அதிகமான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பம் உருவாகிற அதிக வெப்பத்தின் காரணமாக வெளிவரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வாயு என்ன ஆகும் அப்படின்னா தீப்பிடிச்சு எரியும். சரிங்களா? பாத்தீங்கன்னா சோடியங்கிறதுக்கு என்ன குறியீடு? 2Na. நீர், சோடியத்தையும் நீரையும் சேர்க்கும் பொழுது என்ன உருவாகுது? சோடியம் ஹைட்ராக்சைடு 2NaOH. 2NaOH அப்படிங்கிறது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு. இந்த மாதிரி போட்டா வாயுன்னு அர்த்தம். சோ சோடியத்தையும் நீரையும் சேர்க்கும் பொழுது சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. கரைசல், சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலோட எது உருவாகுது? ஹைட்ரஜன் வாயு. நான் சொன்னேன் தீப்பிடிச்சு எரியும் சொன்னேன்ல, அந்த ஹைட்ரஜன் வாயு தீப்பிடிச்சு எரியும். சோ உலோகங்களுடன் என்ன மாதிரியான வினை புரியுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப அடுத்து சோடியத்தோட வினைபுரிஞ்சிருச்சு. மெக்னீசியத்தோட எப்படி வினைபுரியுதுன்னு பார்ப்போம். மெக்னீசியத்தோட கொஞ்சம் மந்தமா தான் வினைபுரியும். சோடியத்தோட ரொம்ப ஃபாஸ்டா வினைபுரியும். ஆனா மெக்னீசியத்தோட கொஞ்சம் மந்தமாக வினைபுரிந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு உப்பை தருகிறது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு உப்பையும் எதையும் தருதுன்னா ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. சரிங்களா? இது மெக்னீசியத்தோட நீரோட வினை. மெக்னீசியம் நீரோட வினைபுரிந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு உப்பு. கொஞ்சம் மந்தமா தான் இந்த வினை இருக்கும். சரிங்களா? அதுல ஃபாஸ்டா இருக்கும். சோடியம், பொட்டாசியம், கால்சியத்தோட ஃபாஸ்டா இருக்கும். மெக்னீசியம் உலோகம் தான், ஆனாலும் மெதுவாக வினை நடைபெறும். ஃபாஸ்டாவும் நடக்கும், மெதுவாகவும் நடக்கும் உலோகங்களோட அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உலோகங்கள் நீரோட வினைபுரிந்து ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகளை உருவாக்கிறது. இதெல்லாம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம். ஆக்சைடுகள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். ஆக்சைடு அப்படிங்கிறது உருவாகி ரொம்ப எடுத்துக்காட்டு, ஈஸியான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல் என்ன தெரியுமா? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இரும்பு அதன் ஆக்சைடாக மாறுதல். காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோட, அதாவது நீரோட சேர்ந்து அதனுடைய ஆக்சைடா மாறுறதுக்கு பேரு தான் துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதை அரிமானம் அப்படிங்கிறதும் சொல்லலாம். சரிங்களா? தாமிரம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்திருக்காங்க. தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை. ஆகையால் குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. தாமிரம்னா செம்பு. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க? இது நீரோட வினைபுரியாம இருக்குது, அதனால அது துருப்பிடிக்காது. சோ குழாய்கள் பயன்படுத்துறாங்க. தாமிரத்துல எல்லாம் குழாய்கள் வரும்ல, நீர் குழாய்கள் இருக்கும்ல, அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். சில்வரை விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதே மாதிரி கொதிகலன்கள் உருவாக்குவதில், டீ கடையெல்லாம் பாய்லர் இருக்கும்ல, அது எல்லாமே இந்த தாமிரத்தால செய்ததுதான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது அலோகங்களுடன் நீர் எப்படி வினைபுரியுது. 5வது பண்பு, ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸோட என்ன புரியுது? ஃபர்ஸ்ட் வந்து செஞ்சூரான கார்பன். கார்பன் உனக்கு அலோகங்கள்னு தெரியும். கார்பன் வந்து எதோட வினைபுரியுது? நீராவியோட வினைபுரிந்து எதை உருவாக்குது? நீர்வாயுவை தருகிறது. நீர்வாயு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை. இந்த பாத்தீங்கன்னா CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு, H2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன். இந்த கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சேர்ந்த கலவைக்கு பேர் தான் நீர்வாயு. சரிங்களா? அடுத்து வந்து குளோரின் வாயு நீரில் கரைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தருகிறது. அலோகங்கள், குளோரின் அபாயங்கிறது அலோகம். இது வந்து நீரில் கலந்து எதை தருதான்? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தருகிறது. இதெல்லாம் வந்து நம்ம அலோகங்களோட நீரோட வினைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டாபிக் என்ன அப்படின்னா, நீர் சர்வ கரைப்பான். அதாவது வாட்டர் யூனிவர்சல் சால்வெண்ட். யூனிவர்சல் ஹீரோ கேள்விப்பட்டிருப்போம். இது யூனிவர்சல் சால்வெண்ட். சர்வ கரைப்பான். கரைப்பான்னா என்னது? ஆக்சுவலா ஒரு பொருளை கரைக்கிறது. இப்ப வீட்டுல வந்து உப்பு எடுத்துக்கிற, தண்ணி எடுத்துக்கிறோம். உப்பை வந்து தண்ணிக்குள்ள போட்டு கரைக்கிறோம். என்ன ஆகும்? உப்பு வந்து கரையும். அப்ப உப்பு வந்து கரை பொருள், தண்ணீர் வந்து கரைப்பான். புரியுதா? கரைப்பொருள்னா என்ன, கரைப்பான்னா என்னன்னு தெரியுதா? அந்த மாதிரி நீர் ஏன் சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நீர் வந்து திடப்பொருள் மட்டும் இல்ல. இப்ப உப்பு இருக்கு, சர்க்கரை இருக்கு, இதெல்லாம் திடப்பொருள். இப்ப தேன் இருக்கு, பால், அதே தண்ணிக்குள்ள ஊட்டினா அதுவும் கரையும். தேன் பால்லாம் கரையும், தண்ணியில கரையும். அடுத்து திரவம். அடுத்து வாயு பொருள், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் என்னது? கரைக்கும் திறன் பெற்றது. போன்ற வாயுக்களையும் கரைக்கும் திறன் பெற்றது எது? நீர். அதாவது திடப்பொருளையும் கரைக்கும், திரவ பொருளையும் கரைக்கும், வாயு பொருளையும் கரைக்கும்.
ஸோ இந்த 3 விதமான பொருட்களையும் கரைக்கக்கூடிய பண்பு பெற்றிருக்கிறதுனால தான் நீரை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்றோம். ஏன் சார் மற்ற கரைசல்கள்லாம் கரைக்காதுங்களா, மற்ற திரவ பொருட்கள்லாம் எதுவும் இந்த மாதிரி கரைப்பொருள் தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டா கரைக்கும். ஆனால் நீர் மட்டும்தான் அதிக அளவிலான பொருள்களை கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ நீர் வந்து ஒரு சர்வ கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க. இந்த செயல்பாடு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீர்ல வந்து என்ன மாதிரியானதெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சோதனை. அதாவது நீர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீர்ல வந்து தாதுக்கள், உப்புக்கள், பல வகையான அசுத்தங்கள்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கான ஒரு எளிய சோதனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் சோதனை கிடையாது, ஒரு சும்மா முகவை எடுத்துக்கிறாங்க, அதுக்கு மேல ஒரு கண்ணாடி முகவை எடுத்துக்கிறாங்க, இது ரெண்டுலையுமே நீர் சேர்த்துக்கிறாங்க. இது குழாய் நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு நீர் எடுத்துக்கிறாங்க, இது குழாய் நீர். இந்த தண்ணியை என்ன பண்றோம், கொதிக்க வைக்கிறோம். இந்த தண்ணியை கொதிக்க வைக்கும்போது இதோட ஹீட்ல இது கொதிக்கும். கொதிச்சு என்ன ஆகும், இங்க ஃபுல்லா ஆவியாயிரும். ஆவியானதுக்கு அப்புறம் இந்த கண்ணாடி தகட்டை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான வளையங்கள் இருக்கும். இந்த வளையங்களுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுமைய வளையங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொதுமைய வளையங்கள். இந்த பொதுமைய வளையங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, அந்த நீர் இருக்குல்ல, இந்த நீர்ல இருக்கக்கூடிய அந்த திடப்பொருள்களோட படிவங்கள், நீரில் இருக்கக்கூடிய திடப்பொருள்களோட படிவங்கள், தண்ணீர் ஆவியானோட அதில் இருக்கக்கூடிய திடப்பொருட்கள் இந்த மாதிரி படிவங்களா படியுது. இதுதான் பொதுமைய வளையங்கள் அப்படின்னு சொல்றோம். சரி சார், நீர்ல வந்து நிறைய கரைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த உப்புக்கள், தாதுக்கள் மற்றும் அசுத்தங்கள்லாம் கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் எதுக்கு சார் கரைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமான நீர்ல வந்து நம்மளுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த மாதிரி தாதுக்கள், உப்புக்கள் கலந்திருக்கக்கூடிய நீர் தான் தாவரங்களோட வளர்ச்சிக்கு அவசியமா இருக்கு. ரெண்டாவது, தண்ணீருக்கு சுவை சேர்க்கும். நம்ம சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மாயில நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரணி தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாறைகள்ல இருக்கு தேங்கக்கூடிய பாறை தண்ணி எல்லாம் என்ன இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு காரணம் அந்த இதில் இருக்கக்கூடிய தாதுக்கள். அதான் தண்ணீருக்கு சுவை சேர்க்கும். நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய தாதுக்களை வழங்கின்றன. நம்ம உடம்புக்கு தேவையான தாதுக்களை கூட அந்த நீர் மூலமா தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெருகிறோம். நம்ம உடம்பே கிட்டத்தட்ட 70% மேல என்ன நீரால் ஆனது அப்படின்னு சொல்றோம். சோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய தாதுக்களும் தண்ணீர் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க சொல்லிருக்காங்க, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதிவினைகள் செல்களில் நடைபெறுகின்றன, அதற்கு நீர் அவசியம் ஆகும். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய பல்வேறு வேதிவினைகளுக்கும் நீர் என்ன சொல்றாங்க, அவசியம்னு சொல்றாங்க. சோ தண்ணீர்ல இருக்கக்கூடிய இந்த உப்புக்கள், தாதுக்கள் மற்றும் மஸ்தங்கள் எது கலந்துருக்குன்னா இது அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரியான இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர்லாம் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் ஆர்ஓ வாட்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த ஆர்ஓ வாட்டர்ல நம்ம என்ன ஆயிடுறது, அதில் இருக்கக்கூடிய உப்புக்கள், தாதுக்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறது, நீக்கிடுது. தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புக்கள், தாதுக்கள் எல்லாம் நீக்கிறது. அப்புறம் அந்த சுத்தமான தண்ணீர் நம்ம குடிக்கிறோம். சுத்தமான தண்ணீர்ல நமக்கு எண்ணெயே கிடையாது, சத்தே கிடையாது, வெறும் சக்கை தான். நம்ம எல்லாம் அந்த உப்புக்கள், தாதுக்கள் கலந்துருக்கக்கூடிய தண்ணீரை தான் நம்ம என்ன பண்ணணும், குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, நம்ம பஞ்சாயத்து போல எல்லாம் போர் போட்டு நம்ம தண்ணி வருது பார்த்தீங்கன்னா, பத்திரமா போர் போட்டு அதை அழகா நீர்நிலைக்கு தொட்டிகளை சேகரிச்சு நம்ம குழாய் மூலமா வருதுல, அதெல்லாம் கொஞ்சம் உப்பா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் குடிச்சீங்கன்னா நமக்கு ரொம்ப சத்து. அதாவது பாட்டில் வாட்டரு, ஆர்ஓ வாட்டர், இதை விட இது ரொம்ப சத்தான வாட்டர் அப்படிங்கிற கான்செப்டை இங்க புரிய வைக்கிறாங்க. அதான் இங்க அடுத்து சொல்லியிருக்காங்க, குழாய் நீர், நதிநீர் மற்றும் கிணற்று நீர் ஆகியவை திடப்பொருளை கொண்டுள்ளன. ஆனால் மழைநீர் மற்றும் வடிகட்டிய நீரில் திடப்பொருள்கள் கரைந்திருப்பதில்லை. எனவே இந்த நீர் ஆவியான பிறகு பொதுமைய வளையங்கள் உருவாவதில்லை. தண்ணியில வந்து குழாய் நீர் மட்டும்தான் இந்த மாதிரி பொதுமைய வளையங்கள் இருக்கும். மழை நீர் மற்றும் வடிகட்டிய நீர், சுத்தமான நீர்ல என்ன இருக்காது, திடப்பொருள்கள் கரைந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ அதனால இந்த பொதுமைய வளையங்கள் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு பாட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ நீளமா போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இதோட முடிச்சுக்கிறேன். தண்ணீரோட மிக மிக முக்கியமான பண்பு அப்படின்னா அது கரைதிறன். அதாவது அது சில வாயுக்களை கரைக்கும் திறன் கொண்டது. அது வந்து காற்று, தண்ணியில வந்து காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, மெயினா வந்து இந்த ஆக்சிஜனை வந்து அதிக அளவுல தண்ணீர்ல கரையும் திறன் உடையது. அதாவது தண்ணீர்ல வந்து நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கு. இருந்தாலும் ஆக்சிஜன் அதிக அளவு ஆக்சிஜனை கரைக்கக்கூடிய திறன் இருக்கு. அதாவது 35.6% ஆக்சிஜன் தண்ணியில கரைஞ்சிருக்கு. 35.6% ஆக்சிஜன் என்ன இருக்கு, தண்ணியில கரைஞ்சிருக்கு. இது ஏன் சார் இந்த ஆக்சிஜன் ஏன் தண்ணியில இவ்வளவு தூரத்துக்கு கரையணும் அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம், சரிங்களா? உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு நீரில் காற்று கலந்திருப்பது அவசியம். இப்ப நம்ம சுவாசிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய
காற்றிலிருந்து ஆக்சிஜன் நம்ம சுவாசிப்போம். ஆனா இதே இது நீர்நிலை உயிரினங்கள், மீன்கள், பாசிகள், எக்கச்சக்கம் நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் சுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் நீருக்குள்ள எப்படி கிடைக்கும்? இந்த காத்துல கலந்துருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீர்ல கரைஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் என்ன பண்ணிக்கும்? மீன்கள்லாம் செவுள் வழியா, வாய் வழியா தண்ணீரை உள்ள இழுத்து செவுள் வழியா வெளியில விடும்பொழுது அது தேவையான ஆக்சிஜனை என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். அடுத்து முக்கியமா சொல்லக்கூடிய 3வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படும். அதாவது இப்ப சாதாரண வெளியில இருக்கக்கூடிய தாவரங்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணிக்கும்? ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்கும். ஆனா நீர்வாழ் தாவரங்கள், தண்ணீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடுக்கு எங்க போகும்? அது என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒளிச்சேர்க்கை நடக்கணும், அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும், ஆனா வெளியில வர முடியாது, தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப தண்ணீர்ல இருக்கக்கூடிய கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணிக்கும்? எடுத்துக்கும். அப்ப இதுக்கும் காற்றோட அந்த தண்ணீரோட கரைதிறன் முக்கியம். கரைதிறன் இருக்கிறதுனால தான் கார்பன் டை ஆக்சைடு கரைந்திருக்கும். கார்பன் டை ஆக்சைடு தண்ணிக்குள்ள கரைந்திருக்க காரணத்தினால தான் நீர்வாழ் உயிரினங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான ஒளிச்சேர்க்கைங்கிற முக்கியமான நிகழ்வை நிகழ்த்துது. அடுத்து நம்ம இங்க என்ன சொல்றாங்க, அங்க ஒரு படமே காட்டியிருக்காங்க பத்தியா, ஒரு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நீர்வாழ் உயிரினங்கள், மீன், ஒரு பாசி மாதிரி போட்டு அடுத்து ஒரு நத்தை போட்டிருக்காங்க. இந்த நத்தை ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த நத்தை ஓடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நத்தை ஓட்டை உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர்ல கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சார் நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கும் இந்த நத்தையில இருக்கக்கூடிய இந்த ஓட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சிப்பிலாம் இருக்குல்ல, உருவாகுதுல, சிப்பிலாம் ஓட்டுல இருக்குல்ல, அந்த ஓட்டுல இருக்கக்கூடிய எப்படி சார் உருவாகுது அப்படின்னா, அந்த நீர்ல கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்போட வினைபுரிந்து என்னத்தை உருவாக்கும் அப்படின்னா கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்கும். அதாவது தண்ணீரில் கரைந்திருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்போடு வினைபுரிந்து கால்சியம் பை கார்பனேட்டை என்ன பண்ணுது? உருவாக்குது. அந்த கால்சியம் பை கார்பனேட்டை என்ன பண்ணுது? இந்த நத்தைகள், சிப்பிகள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடுகளா உருவாக்குது. ஸோ காற்றுல தண்ணீர்ல கரைதிறனோட பண்புகள்னால நம்ம என்னென்ன மாதிரியான பயன்கள்லாம் பெற்றிருக்கோம் அப்படிங்கறத இந்த பாடத்துல நம்மளுக்கு தெளிவா புரியுது. ஸோ நம்ம இதுல என்ன ஆயிருது? நீரோட வேதியியல் பண்புகள்ல கிட்டத்தட்ட 5 பண்புகள், அதாவது லிட்மஸ் தாள் மீது வினை, நிலைப்புத்தன்மை, வினையூக்கும் தன்மை, உலோகங்களுடன் வினை, அலோகங்களுடன் வினை, இதெல்லாம் மெயினா பார்த்தோம். அதுக்கப்புறம் நீர் அப்படிங்கிறது ஒரு சர்வ கரைப்பான் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம இவ்வளவு நேரம் அதை டிஸ்கஸ் பண்ணோம். நீரோட கலந்திருக்கக்கூடிய தாதுக்கள், உப்புக்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயன், அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த கரைதிறன், காற்றுல அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய கரைந்திருக்கக்கூடிய வாயுக்கள்னால என்னென்ன மாதிரியான பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பருக உகந்த நீர் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம்.